எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டேப்லெட்டுன்னா அசித்ரோமைசின். என்னோடய சேனலை லைக் பண்ணாதீங்க, லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்களும் டெய்லி ஃபார்மாவோட இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம். வாங்க நாம் இப்போ போய் ட்ரக்கோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். அசித்ரோமைசின் டேப்லெட்டோட பிராண்ட் நேம் என்னென்னா அசிகேம் 500. அசித்ரோமைசின் டேப்லெட் வந்து எதுக்கு கொடுக்குறான்னா, நம்மளுக்கு தொண்டை வலி வந்துச்சு அப்படின்னா அந்த டேப்லெட் வந்து கொடுப்பாங்க. நம்மளுக்கு நார்மலாக ஏன் தொண்டை வலி வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம தொண்டையில் டான்சில் அப்படின்னு ஒரு சுரப்பி வந்து இருக்கும். அந்த நம்ம தொண்டையில் வந்து, அதாவது நம்ம சாப்பிட்றதுனாலையோ இல்லை சுவாசிக்கிறதுனாலையோ நம்மளுக்கு தொண்டையில் ஏதாவது ஒரு பாக்டீரியா வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும். ஸோ அதனால் கூடிய நம்மளுக்கு என்ன வரலாம், தொண்டை வலி வந்து வரலாம். அப்புறம் ஒரு சிலர் வந்து சில்னஸ் சாப்பிட்டாவே தொண்டை வலி வரும். ஏன் அவங்களுக்கு சில்னஸ் சாப்பிட்டாவே தொண்டை வலி வருது அப்படின்னா, அந்த டான்சில் அந்த சுரப்பியில், அதாவது தொண்டையில் இருக்கிற அந்த டான்சில் சுரப்பி அங்கே வந்து இரத்த குழாயில் வந்து வலு இழந்துடும். அங்கே நோய் எதிர்ப்பு சக்தி வந்து என்ன ஆகுதுன்னா குறைஞ்சிரும். அதனால் அங்கே வந்து என்ன ஆகும், தொண்டை வந்து வீக்கமாயிடும். ஸோ அதனாலேயே அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா தொண்டை வந்து வரலும். அசித்ரோமைசினோட டேப்லெட்டோட யூஸ் என்னென்னு பார்த்தோம்னா, பாக்டீரியா இன்ஃபெக்ஷனுக்காக கொடுப்பாங்க. அது வந்து வைரஸ் நோயும் குணப்படுத்துவாங்க, பாக்டீரியா இன்ஃபெக்ஷனுக்காக கொடுப்பாங்க. அதோட யூஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ஸ்னீசஸ் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் நிமோனியாக்காகவும் கொடுப்பாங்க. ஏன்னா நம்மளோட ஸ்கின்ல செப்ட்ரோகானஸ் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் வந்து அலர்ஜி மாதிரி ஸ்கின்ல வந்து இதாயிரும். ஸோ அதுக்காகவும் இந்த அசித்ரோமைசின் டேப்லெட் வந்து கொடுப்பாங்க. இதோட சைடு எஃபெக்ட் என்னென்னு பார்த்தோம்னா, வாந்தி, குமட்டல், அதாவது ஸ்டொமக் வந்து பெயின் ஆகும், வயிறு வந்து வலிக்கும், இல்லைன்னா லூஸ் மோஷன் ஆகும். நார்மலாக அது வந்து என்ன ஆகும்னா சைடு எஃபெக்ட் வந்து வரும். ஒரு சில பேத்துக்கு இந்த டேப்லெட் வந்து சேராமல் இருக்கும். ஸோ அதனால் சைடு எஃபெக்ட் வந்து வரும். இந்த டேப்லெட் வந்து தொண்டை வலிக்கும் போது மட்டும் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா போட வேண்டாம். இந்த டேப்லெட் வந்து நீங்கள் தனியாக மெடிக்கலாக வாங்கி சாப்பிட வேண்டாம், டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனோட வாங்கி சாப்பிடுங்க. நீங்கள் வந்து தொண்டை வலிச்சிச்சுன்னா, ஸோ நார்மலான வலி அப்படின்னா வந்து போட வேண்டாம். ரொம்ப வலி தாங்க முடியாத பட்சத்தில் மட்டும் இந்த டேப்லெட் வந்து போட்டுக்கோங்க. ஏன் இந்த தொண்டை வலி இருக்கும்போது ஏன் போட வேணாம்னு சொல்கிறேன்னா, கொஞ்சம் வலி இருந்துச்சு அப்படின்னா இந்த டான்சில் அப்படிங்கிற அந்த சுரப்பியை நம்மளோட அந்த நோயை வந்து என்ன பண்ணினா குணப்படுத்திடும். முடியாத பட்சத்தில் மட்டும் வாங்கி போட்டுக்கோங்க, இல்லைன்னா அந்த தொண்டையில் அந்த சுரப்பியை வந்து நோயை வந்து குணப்படுத்திடும். நீங்கள் டேப்லெட் போட வேண்டிய அவசியம் இல்லை. தேங்க்யூ. நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம்.